ஒருத்தங்கிட்ட உன் சொத்துல எப்ப பங்கு பிரிப்ப, எனக்கும் ஒரு பங்கு தரணும்னு கேட்டுச்சான். ஏன்? ஏன்னா அவரோட ரத்தம் கொசு உடம்புலயும் ஓடுதுல்ல, அதான். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. ஜல்லிக்கட்டை விட வீரமான ஆபத்தான விளையாட்டு ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். வேற என்ன? தாலிக்கட்டு தான். ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன. ஒரு டாக்டர் பேஷண்ட் உடம்புல காந்தத்தை வச்சு உருட்டினாராம். ஏன்? ஏன்னா அவரோட உடம்புல இரும்பு சத்து இருக்கான்னு பார்க்கதான். உடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்கை சரியில்லடா. ஒரு மன்னன் அமைச்சர்கிட்ட கொடியெல்லாம் அரை கம்பத்துல பறக்குதே ஏன்னு கேட்டாராம். அதுக்கு அமைச்சர் என்ன சொல்லி இருப்பாரு? வேற என்ன? கயிறு வாங்குறதுல கொஞ்சம் ஊழல் நடந்துருச்சு மன்னான்னு சொன்னாராம். இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஒருத்தன் 8 போட்டு காட்டாமலே எனக்கு 2 வீலர் லைசன்ஸ் கொடுத்துட்டீங்களே எப்படின்னு கேட்டானா. அதுக்கு ஆபீசர் என்ன சொல்லி இருப்பாரு? இந்த ரோட்ல இருக்கிற குழிகளை எல்லாம் தாண்டி நீ உயிரோட வந்துட்டாலே உனக்கு லைசன்ஸ் கொடுத்துருவோம்னு சொன்னாராம். ஓப்பனா உனக்கு கேட்கட்டுமா? நான் வாழ்ந்து என்னடா சாதிக்க போறேன்? நானும் ஓப்பனா ஒண்ணு சொல்லவா? உன்னெல்லாம் யாரா வாழ சொன்னா? போய் கடல்ல விழுந்து சா. அப்பா அம்மா அடிச்சா வலிக்கும், டீச்சர் அடிச்சா வலிக்கும், ஏன் ஃப்ரெண்ட் அடிச்சா கூட வலிக்கும். யார் அடிச்சா வலிக்காது சொல்லுங்க பாப்போம். வேற என்ன? சைட் அடிச்சா வலிக்காது. சோறு புருஷ மாதிரி, குழம்பு பொண்டாட்டி மாதிரி. சோறும் குழம்பும் சேர்ந்தாதான் வாய்க்கு நல்லா இருக்கும். ஒரு யானை திங்கக்கிழமையானா கோயிலுக்கு போகுமா, புதன்கிழமையானா சர்ச்சுக்கு போகுமா, வெள்ளிக்கிழமையானா மசூதிக்கு போகுமா? ஏன்? ஏன்னா அதுக்கு மதம் பிடிக்குமா? நம்ம சரியாடே ஒண்ணு முடியும் அவன் பாருவா. ராமராஜ ஃபண்டா கண்ணாடி பத்தில ஒரே பென்சில 30 பேர் தடி ஃபண்டா இந்த தங்கராசு. இந்த உலகத்துல 2 பேரை மட்டும் ரொம்ப நேரம் முறைச்சு பார்க்க முடியாது. யாருன்னு சொல்லுங்க பாப்போம். வேற யாரு? 1 சூரியன், 2வது மனைவி. நான் பண்றதெல்லாம் உன்னால பண்ண முடியாது. 500 ரூபாய் பெட். ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் கிட்ட அந்த பொண்ணு 98 மார்க் எடுத்துட்டு 2 மார்க் எப்படி போச்சுன்னு அழுதுட்டு இருக்கு, நீ 12 மார்க் எடுத்துட்டு எப்படிடா சிரிச்சிட்டு இருக்கன்னு கேட்டாரு. அதுக்கு அவன் என்ன சொல்லி இருப்பான்? வேற என்ன? எப்படி அந்த 12 மார்க் வந்ததுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னானா. அதே போயிடுறா போயிடு, நம்ம பயங்கர கோவத்துல இருக்கா, என்னையே தோப்பானே. ஒரு மனைவி கணவர்கிட்ட எல்லை தாண்டிய பயங்கரவாதம்னா என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு கணவர் என்ன சொல்லி இருப்பாரு? நீ என் மேல பூரிக்கட்டைய தூக்கி எறியும் போது அது தெருவுல போறவங்க மேல விழுதில்ல, அதான்னு சொன்னாராம்.
டேய் உங்க அப்பா பேச்சும் கேட்கறது இல்லையா? நாங்க அப்பன் பேச்ச கேட்க மாட்டோம். ஆனா அதே அப்பனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வெயி எவன் பேச்சும் கேட்க மாட்டோம். முதல்ல அவர் பேச்ச கேளு.